ஸ்கோப். இதில் ஏன்னா இந்த டைட்டிலுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா சஸ்டைனபிள் இன்கம். அதில் வந்து 3 டாபிக் இருக்குது: ஸ்கோப், ஹிஸ்ட்ரி, ஃபியூச்சர். அந்த டாப்பிக்கில் இதை கன்வெர்ட் பண்ண வரோம். நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ இப்போ ஸ்கோப்புன்னு பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிளில் இன்னொரு டைட்டில் கொடுத்துருக்குறாங்க: நீடித்த நிலைத்த வருமானம். பிளான் டு ஒன்ஸ் ஏர்ன் ஃபார் ஜெனரேஷன். எனக்கு முன்னாடி பேசுனவங்க எல்லோரும் சொன்னாங்க, எவ்வளவு இன்கம் எடுக்க போகிறோம், கோடியில் எடுக்கிறோமா லட்சத்தில் எடுக்கிறோமா? நீங்கள் கோடியில் எடுக்கிற இன்கம் லட்சத்தில் எடுக்கிறோமோ ஒரு ஜெனரேஷனுக்கு தான். ஆனால் நாங்கள் இப்போ சொல்ல போகிற டாபிக் பார்த்திங்கன்னா நீடித்த நிலைத்த சஸ்டைனபிள்னு சொல்கிறது வந்து ஜெனரேஷன் ஃபார் ஜெனரேஷன். அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கும் நீங்கள் பண்ணணும். அதனால தான் விவசாயத்தை பற்றி ஒரு அறிஞர் கூட சொல்லியிருக்காரு, மண்ணில் வந்து நம்ம முத்தத்தான் எடுக்கணும். எங்கள் டைரக்டர் ஈஸ்வரா சொல்லுவார், மற்றவங்களுக்கெல்லாம் அது மண் மாதிரி தெரியும், ஃபார்மர்ஸுக்கு மட்டும்தான் மண்ணிலேருந்து முத்து எடுக்க தெரியும். ஒரு மேஜிஷியன் அப்படின்னு சொல்கிறாரு எங்கள் டைரக்டர் சொன்ன விஷயம். ஸோ என்னை பொறுத்தவரையிலும் ஃபார்மர்ஸ் எல்லாம் ஒரு மேஜிஷியன். எப்படின்னா மண்ணில் முத்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் சில பேர் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு பேர் தான் விவசாயி. அந்த தொழில் புன்னதமான தொழிலுக்கு பேர் தான் விவசாயம். ஸோ அந்த மாதிரி ஒரு விவசாயத்துக்கு ஏற்ற ஒரு செடி எதுன்னு பார்த்தீங்கன்னா, மகசூல் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டர் ஃப்ரூட், வெண்ணெய் பழம். இந்த வெண்ணெய் பழத்துக்கு என்ன ஒரு சிறப்புத்தன்மை, எதுக்கு அது சூப்பர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஆல்கலைன், நம்ம வந்து அசிடிட்டி ஆல்கலைன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடி வந்து அசிடிக். ஸோ நம்ம வந்து அல்கலைனிட்டி இருக்கிற அந்த pH அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்டை சாப்பிட்ணும். அதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த காரத்தன்மை இருக்கிற ஒரே ஒரு பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டர் ஃப்ரூட்ஸ். அதனால தான் இதுக்கு பேரே சூப்பர் ஃப்ரூட்டுன்னு பேர் வச்சுருக்கிறாங்க. இது ஒரு ரீசன். இப்போ 2வது ரீசன் பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாத்தையும் தெரியும், O2 வந்து உயிர் வாழ்கிறதுக்கு ஆக்சிஜன் ரொம்ப முக்கியங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதில் ஆக்சிஜன்லேயே 3 கூறுகள் இருக்கிறது. O3 அப்படின்னு சொல்லுவாங்க, ஓசோன். அதுதான் நம்ம உலகத்துக்கே ஒரு ப்ரொடெக்ஷன் லேயராக இருக்குது. O2ங்கிறது நம்ம சுவாசிக்கிறது. அந்த O2ங்கிற சுவாசிக்கிற ஆக்சிஜன் உள்ளார போய் அது O2வாகவே இருந்துச்சுன்னா தான் உடலில் இருக்கிற எல்லா செயல்பாடுகளும் சரியாக செயல்படும். அந்த O2வே ஸ்ப்ளிட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, O1. அந்த O1 ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ங்கிறது ஒரு மதம் பிடிக்கப்பட்ட ஆணை. அது மாதிரி உள்ளார இருக்கிற செல் டெத் ஏற்படுறதுக்கு அதுதான் ரீசன். அப்போ அந்த செல் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற காரத்தன்மை அதிகமாக இருக்கிற பழங்களை சாப்பிடும்போது அந்த ஓவனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுனால இது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு சிகந்தராக தான் இருக்குது. அதனால தான் இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்னா டிவைன் ஃப்ரூட் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். டிவைன் ஃப்ரூட் இது வந்து ஆசைச்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டே இருக்காது. இந்த டேஸ்ட்டே இல்லாதனால இந்த ஃப்ரூட்டுக்கு பேர் கேரளாவில் டாக் ஃப்ரூட். இதை வந்து தமிழ்நாட்டில் லேட்டு வீரரசுன்னு சொல்ல ஒரு விவசாயி பார்த்திங்கன்னா, அவர் இப்போ இல்லை, நம்ம கூட இப்போ முதலியாக சாதனை படைத்தவர் அவர் தான். அதை வந்து இந்த டானா ஃப்ரூட்டுன்னு மாற்றினார். இவ்வளோ மருத்துவ குணம், pH வேல்யூ இல்லை அந்த ஓவனை ரெடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டியெல்லாம் இருக்கிறதுனால இதுக்கு வந்து நாங்கள் டிவைன் ஃப்ரூட்டுன்னு பேர் வச்சு கிட்டத்தட்ட 10 வருஷமாக இதை பற்றி 20 வருஷமாக இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். உலக அளவே இது வந்து நம்ம செடி கிடையாது, நம்ம கிராப் கிடையாது. இது ஆரிஜின் பார்த்திங்கன்னா நேட்டிவ் அமெரிக்கானோட ஆரிஜின். இதில் வந்து 3 டைப் ஆஃப் ரேசஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து மெக்சிகன், கவுட்டமாலன் அண்டு வெஸ்ட் இண்டியன் டைப். இப்போ நம்ம கண்ட்ரியில் இது 3 ரகத்தையுமே ஆராய்ச்சி பண்ணதில் வெஸ்ட் இண்டியன் டைப் வந்து நமக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குது. அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆராய்ச்சியோட விளைவு தான் நம்ம அர்கா சுப்ரீம் அப்படிங்கிற ஒரு ரகத்தை வந்து வெளியிட்டிருக்கோம். ஸோ அந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா சைஸ் வந்து அதிகமாக இருக்கும். நிறைய பேர் கேட்குறது வந்து உலகத்தில் எல்லாமே ஹாஸ் அப்படிங்கிற வெரைட்டி தான் விரும்புகிறாங்க, நம்மளும் ஹாஸை மட்டும் ரிலீவ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். பட் என்ன தான் இருந்தாலும் ஹாஸ் வந்து நம்ம கிளைமேட்டில் வரும்போது அதோட ஃபேட் கண்டென்ட் அந்தளவு வரமாட்டேங்குது. நமக்கு வந்து சூட்டபுளான வெரைட்டி சுப்ரீம் தான் அப்படின்னு நாங்கள் கம்பேரிசனில் கண்டுபிடிச்சி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். பட் ஹாஸ்லேயும் தேவையான ஆராய்ச்சிகளை பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இதை வந்து பாப்புலரைஸ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் இந்த ஆராய்ச்சி எடுத்துகிறோம். கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு நாங்கள் அவகாடோவில் எக்ஸிபிஷன் பண்ணது பார்த்திங்கன்னா செட்டலின்னு எங்கள் சப்ஸ்டேஷன் இருக்குது. அதில் 2015 10 வருஷத்துக்கு முன்னாடியே இது ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணதுனால இன்றைக்கி கர்நாடகா இஸ் லீடிங். கர்நாடகா வந்து அவகாடோவில் லீடிங்கில் இருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா அவங்க ப்ரொமோட் பண்ணுறதுனால. ஸோ இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா இதை ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதே தமிழ்நாட்டில் தான். மோகன சுந்தரம் அப்படிங்கிற ஒருத்தரோட ஃபீல்டு இருக்காங்க. 1964 அவங்க ஃபீல்டில் ரிலீஸ் பண்ணோம். அப்புறம் இப்போ வந்து நிறைய ஆராய்ச்சிகள், இப்போ எக்ஸாக்டிவ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய ப்ரைவேட் நர்சரிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் எங்களுடைய ஆராய்ச்சியோட முடிவுகளில் இப்போதைக்கு நாங்கள் ட்ராபிக்கலில் விளையக்கூடிய அர்கா சுப்ரீங்களை மட்டும்தான் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். மற்ற வெரைட்டிஸ் வந்து இன்னும் ரிசர்ச்சில் தான் இருக்குது. அதோட முடிவுகள்லாம்
கூடிய சீக்கிரம் வரும். வர வர அதை வந்து நம்ம உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம். ஸோ இந்த வெரைட்டி நாங்கள் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் எந்தெந்த ஸ்டேட்டில் இது வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 17 வகையான ஸ்டேட்டில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸ்ப்ரெட் ஆகியிருந்தாலும் IIHR ஒரே ஒரு சோர்ஸ் தான் அந்த பிளான்டிங் மெட்டீரியல் கொடுக்கறதுக்கு. கிட்டத்தட்ட 1000க்கு மேலே ஏக்கர் இது வரைக்கும் நடவு ஆயிடுச்சு. நீங்கள் சில பேர் இப்போ தான் யோசிச்சுட்டு இருக்கலாம், இப்போ நடவு பண்ணால் வருமா, நம்ம ஊரில் வருமானட்டு. பட் ஆல்ரெடி 1000 ஏக்கருக்கு மேலே இது வந்து நடவு பண்ணுறாங்க. ஆன் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 3 லட்ச ரூபா வரையில் அதில் இன்கம் எடுத்துருக்குறாங்க. இதில் ரொம்ப நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்னென்னா, இந்த சரி நம்ம கிராப்புக்கு வருமா அப்படிங்கிறது. ஏற்கனவே இந்த டைட்டிலே கொடுத்துருக்குறாங்க, சேவ் சாயில், சரிங்களா, மண் காப்போம். எந்த மண்ணிலையும் இது வளரும். ஆனால் ப்ரொவைடர் மண் என்னென்னா, மண் வந்து ஆரோக்கியமான மண்ணாக இருக்கணும். பட் நிறைய விவசாயிகளுக்கிட்ட நானும் எக்ஸ்டென்ஷனில் இருக்கும்போது நிறைய விவசாயிகள் வருவாங்க. அவங்கள்ட்ட கேட்குற முதல் கொஸ்டின், உங்கள் மண் வந்து வளமான மண்ணா? இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டால் அதில் நிறைய பேருக்கு ஆன்சர் தெரியறதே இல்லை. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள்லாம் ஜென்ரேஷனாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், எங்கள்கிட்ட அந்த கொஸ்டின் கேட்குறீங்களா? இன்றைக்கி ஒரு அவார்டு வின்னிங் ஃபார்மர் கூட இருக்கார், UN அவார்டு ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. அவருக்கு UN ரெகனைஸ் பண்ணி அவார்டு கொடுத்தது ரீசனே அவரோட மண்ணோட ஆரோக்கியம் நல்லா இருக்குங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக தான். மண்ணோட ஆரோக்கியத்தை நிர்ணயம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட அங்ககத்தன்மை. எப்படி நம்ம உடம்புல ஒரு உறுப்பு குறை இருந்தால் உடல் ஊனமுற்றது அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி மண்ணில் அங்ககத்தன்மை குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அது வந்து மண் வந்து ஆரோக்கியமான மண்ணே கிடையாது. அதனால தான் இன்றைக்கி நம்மளுடைய சத்குரு கூட மண்ணை காப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் அதுதான். மண்ணை காத்தாவே அதுக்கப்புறம் அது எந்த செடி வேணாலும் வளர்க்கலாம். அது செடி வளருன்னு சொல்லாது. அதுக்கு தான் ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து மினிமம் 1% கொண்டு வரணும். அது எப்படி தெரியும் அப்படின்னா, நீங்கள் வந்து மண் பரிசோதனை பண்ணி அந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டாரிக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, 1947 இந்தியா சுதந்திரம் ஆகும்போது ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் 0.7 to 1% இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்ககத்தன்மை ஆர்கானிக் கார்பன் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. அந்த குறைஞ்சதுனால தான் நம்மளோட வந்து மகசூல் அதிகமாக எடுக்க முடியல, நம்மளோட இன்கம் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு. நிறைய கெமிக்கல்லாம் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன் என்னென்னா, மண்ணில் அங்ககத்தன்மையை நம்மளால் பாதுகாக்க முடியல. அந்த மண்ணில் அங்ககத்தன்மை ஏன் பாதுகாக்கிறதுக்கு இவ்வளோ பேர் யாரும் ஸ்டெப் எடுக்கணும்னா, அதுக்கான தொழில்நுட்பங்களை பற்றி இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா இந்த தொழில்நுட்பம் IIHR பற்றி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு பேர் வந்து முக்குனா அப்படின்னு சொல்லி, தமிழில் பூனைக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. மேஜிக் வீன், அதோட விதை இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 to 20 கிலோ வரையும் போடலாம். இது வந்து ஒரு 4 மாத பயிர் தான். 1 கிலோ போடுறது நீங்கள் 1 டன் தொழு உரம் போடுறதுக்கு ஈக்குவல். ஸோ அப்போ 20 கிலோ போட்டிங்கன்னா 20 டன் தொழு உரம். இந்த 20 டன் தொழு உரம் போட்டோம் மண்ணில் மக்குனதுக்கப்புறம் அது வந்து அங்ககத்தன்மை அதிகரிக்கும். அங்ககத்தன்மை அதிகரிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் அதிகமாகும். ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மரத்தில் இனி என்ன விவசாயம் பண்ணாலும் அது கண்டிப்பாக வளமான விவசாயமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல்கான காரணமே அங்கே வர்றதுக்கான அவசியமே இருக்காது. இதுதான் மண் வளம். மண் வளத்தை பார்த்துட்டு நல்ல ஒரு கிராப்பை செலக்ட் பண்ணுறது 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பயோ ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு அர்கா மைக்ரோபியல் கன்சார்சியங்கிற ஒரு பயோ ஃபெர்டிலைசர் அக்கௌண்ட் பண்ணுறோம். அந்த ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த அர்கா மைக்ரோபியல் கன்சார்சியங்கிற ஒரு தொழு உரம், அதாவது தொழு உரத்தை கூட மிக்ஸ் பண்ணி ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ பர் ஏக்கர் அதோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் தொழு உரத்தை கூட மிக்ஸ் பண்ணி போடலாம். இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் அங்ககத்தன்மை என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது உரம் போடுங்க. அது தெரியாது இதை போடுறது வந்து ஒரு கீர் போடாத நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கறதுக்கு ஈக்குவல். விவசாயம் பண்ணுறது நிறைய பேர் பண்ணுற தப்பு. அது தப்பு இல்லை, ஒரு அறியாமை. அட்லீஸ்ட் இதை வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக நாங்களும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அங்ககத்தன்மை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சாகுபடி வேணாலும் பண்ணுங்கள். பழங்கள் பண்ணுங்கள், சந்தனம் பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்கள். பட் அவகேடோ ஏன் பண்ணுறதுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து உங்களுடைய இன்கம் ஒரு ஜென்ரேஷனுக்கு மட்டும் இல்லை, ஜென்ரேஷன் 1 plant once. இந்த கொடுத்த டைட்டில் அதான் கொடுத்துருக்குறாங்க. 1 தடவை தான் நடவு பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம எத்தனை வருஷம் வேணாலும் மெயின்டைன் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரு மெயின்டெனன்ஸ். 1964 நட்ட மாவட்ட சுந்தரம் அவர் ஃபீல்டில் அந்த 2 செடி இன்னும் கூட இருக்குது. அதை கிராஃப்ட் பண்ணி திரும்ப புதுசாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஆஸ்பெக்ட். நிறைய பேர் இந்த பிளான்டிங் மெட்டீரியல் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் 3 இடத்துல நாங்கள் இதை வந்து நர்சரியை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று சேலத்தில் இருக்குது, பொள்ளாச்சியில், கருமந்துறையில் ஒருத்தவங்க அந்த அட்ரஸ்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்து பிளான்டிங் மெட்டீரியல் ப்ரொடக்ஷன். எங்கேருந்து செடி கிடைக்கும், 120 ரூபாயிருந்து 150 ரூபாய்னு கடத்திட்டுருக்காங்க. அடுத்தது இது மார்க்கெட்டிங். இதோட மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா ஆசைச்சு அந்த ஃப்ரூட்டில் வந்து எந்த டேஸ்ட்டும் இருக்காது. நான் வேணா தான் மில்க் ஷேக்கர் இல்லை மற்ற ப்ராடக்டாக பண்ணோம். அதுக்கும் ஃபஸ்ட்டு டைம் தாராபுரம் பண்ணும்போது இந்த மார்க்கெட்டிங் பற்றி எங்களுக்கே ஒரு தெளிவாக இல்லாத இருந்துச்சு. நெக்ஸ்ட் இப்போ ரெண்டு கம்பெனி வந்து அதை ப்ராடக்ட் என்ன பண்ணுறதுங்கிறத பண்ணிருக்காங்க. இந்த லெவிஸ்தா காஃபிங்கிற குரூப், SLN சாத்தப்பன் அப்படிங்கிறவர்
இந்த பழத்தை வந்து பதப்படுத்தி பவுடராக மாற்றுற தொழில்நுட்பத்தை வந்து லைசன்ஸ் எடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் பவுடர் கொடுத்தாலும் அவங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அவங்க வந்து அவோஜெம் அப்படிங்கிற ஒரு ட்ரேட்மார்க்கில் அவகாடோ பவுடர் வந்து சேல்ஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி இங்கே தமிழ்நாடு ட்ரைபல் டிபார்ட்மெண்ட்டில் சேலம் கிழக்கு பூர்வமலை ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் ஒன்று இருக்குது. அந்த அசோசியேஷனில் எங்கள் நிறுவனத்தின் சார்பாக எங்கள் தொழில்நுட்பத்தை அந்த பழத்தை பதப்படுத்துறதுக்கு தேவையான மிஷினரிஸ் எல்லாமே கருமுந்திரையில் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணி ஆசைச்சு பழமாக கொடுத்தாலும் சரி, அதை பதப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை 2 பேர் ஆல்ரெடி முன் வந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பழத்தை பவுடராக பண்ணணும்னா நம்ம வந்து இதுக்கு தான் அனுப்பணும், குஜராத்துக்கு தான் அனுப்பணும். இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டிலே அதற்கு ஏற்பான சூழ்நிலை இருக்குது. இப்போ அதோட இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈசா அவங்க காவேரி காலிங் அவங்களும் இந்த அர்கா சுப்ரீங்கிற வெரைட்டியை ரகத்தை இப்போ லைசன்ஸ் எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் தேவைப்படுறவங்க டைரெக்டாக நம்ம இவங்களே கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு ப்ரொடக்ஷனும் இருக்குது, மார்க்கெட்டிங் இருக்குது. இவ்வளவும் மார்க்கெட்டிங் இருக்கிறதுக்கு ஏன் இந்த ஃபியூச்சரில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் தான். என்னதான் இருந்தாலும் ஆரோக்கியங்கிறத விட எல்லாத்தையும் அழகு பொருட்களுக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி க்ரோத் பார்த்திங்கன்னா டபுள் இண்டஸ்ட்ரி இருக்குது. இந்த அவகாடோ பவுடர் வந்து நிறைய ஃபேஷியல் அந்த மாதிரி காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணுறதுனால எந்த இடத்துல உலகத்தில் எங்கே அவகாடோ விளைஞ்சாலும் மார்க்கெட்டிங் வந்து இந்தியா தான். ஸோ அதனால் இந்தியாவில் தான் அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிற 2 ரீசன். ஒன்று வந்து அழகு சாதனமாக யூஸ் பண்ணுறாங்க, இல்லை ஆரோக்கியத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க. இந்த 2 சாதனம் இதுக்காக யூஸ் பண்ணுறதுனால இதை வந்து ஃபியூச்சர் கிராப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அர்கா சுப்ரீம்ங்கிற வெரைட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா எடுத்துக்கணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.